அனைவருக்கும் வணக்கம். yield and profile context for 20 December trade preparation. ஓகே, ஸோ எஸ்டர்டே உடைய டிஸ்கஷனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிச்சின்னா எவ்வளோ தூரம் ஃபேர் ப்ரைஸ்க்கு வருமோ அங்கே கொண்டு போயிடுவாங்க அப்படி போயிடும். ப்ராப்பராக ஸ்டாப் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் செல்லிங்கும் கிடையாது மார்க்கெட்டு. ஆனால் ஃபேர் ப்ரைஸ் கிடச்சிதுன்னா அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபெட் ரேட்டு ரிலேட்டடாக அவங்களுக்கு கிடைச்சிது ஒரு சான்ஸு. ஆனால் ஃபெட் ரேட் வந்து அவங்க குறைச்சிருக்குன்றது நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு. அப்போ பாசிட்டிவ் நியூஸ் போது அவங்க பை பண்ண தான் விருப்பப்படணும். அப்போ பை பண்ண விருப்பப்படுறவங்க ஃபேர் ப்ரைஸ்க்காக தான் அவங்க வந்து கீழே போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ பட் அட் சேம் டைம் என்னன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு இதுதான் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, ஒரு வீக்கம் பிளான் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இந்த வீக்கில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கா, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். பண்ணிவிட்டு அது பிரகாரம் தான் போகணும். இப்போயே நீங்கள் ரீசெண்டாக பார்த்தாலே தெரியும், நிறைய உங்களுக்கு அப்நார்மாலிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறது. அதுதான் கான்டெக்ஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். கூடவே நம்ம ப்ராப்பராக ட்ரேடிங் மெத்தட்ஸை கற்றுக்கணும். ஓகேங்களா? ஓகே, மந்த்லியில் பார்ப்போம். மந்த்லி ப்ரொஃபைலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் ப்ரொஃபைலுக்கு மேலே போனாங்க. எங்கே நவம்பர் ப்ரொஃபைலுக்கும் அக்டோபர் ப்ரொஃபைலுக்கும் மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆயாச்சு. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஜோன் உள்ளே வந்தாச்சு. தெரியுதுங்களா? இந்த ஜோன் போன மாதத்துடைய அந்த ஜோனுக்குள்ளவே மார்க்கெட்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதம் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு உண்டான ஃபேர் ப்ரைஸ்க்குள்ளே வந்த மாதிரி தானே. போன மாதத்தோட ஃபேர் ப்ரைஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ஆல்ரெடி அது ஏற்கனவே வந்துட்டாங்க. அது இன்னும் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டாங்களா பார்ப்போம். இப்போ போன மாதத்துடைய ஃபேர் ப்ரைஸ் தான், அதில் ஆல்ரெடி வந்துட்டாங்க நேற்று. இன்றைக்கி அந்த ஃபேர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இந்த இடம் தானே உங்களுக்கு வீக்கர் ப்ரொஃபைல் இருந்துச்சு இடம். இந்த இடத்துல இன்றைக்கி வந்துட்டு டெஸ்ட் எடுத்துட்டு டேர்ன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதை டெய்லி கான்டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு அவங்க வந்து இந்த 1SDக்குள்ளே வந்தாங்க. இந்த 1SDக்குள்ளே வந்துட்டு அந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்திருக்காங்க. பட் அது மாதிரி இந்த டெய்ல அவங்க பிரேக் பண்ணியிருக்கவே கூடாது. பிரேக் பண்ணிட்டாங்க. ஈவன்தோ அது ஈவெண்ட்டாக இருந்தால் கூட பண்ணாமல் இருந்திருக்கணும். பண்ணதால இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு என்னவா மாறிடும், இப்போ உங்களுக்கு இது வந்து இப்போ சப்ளை ஜோனாக மாறிடும். இப்போ இந்த சப்ளை ஜோனை அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு மல்டிபிள் டேஸ் வந்து பேலன்ஸாக இருக்காங்களா, இல்லை இமீடியட்டாக ரெக்கவரி பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே, பேங்க் நிஃப்டி. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து 50% ரெக்கவரி பண்ணாங்க. ஸோ நிஃப்டி தான் ஒன்றும் சரியாக இல்லை. ஓகே, நிஃப்டி அதே மாதிரி போன மாதத்தோட வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. வந்து அதே மாதிரி இருக்குது. நமக்கு வந்து இந்த 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 வேல்யூ ஏரியா உள்ள வந்தாலும் இந்த டெய்ல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். சான்ஸ் கிடச்சிதுன்னு என்ன பண்ணாங்க, எவ்வளோ ஃபேர் ப்ரைஸ் வரமோ தாங்க வந்துட்டாங்க. அதை நம்ம வந்து டெய்லி கான்டெக்ஸ்ட்டில் கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். வீக்லி, இப்போ வீக்லி ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாரம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் மூவ் தான், டைரக்ஷன் மூவ் இல்லை. ஒரு புவர் ஸ்ட்ரக்சராக தான் வந்துட்டு இருக்கு மார்க்கெட். சும்மா ஒரு ரெண்டு நாள் அப்படியே புவர் ஸ்ட்ரக்சராக இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லை மார்க்கெட். ஸ்ட்ரக்சராக இல்லை, புவர் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ டெஃபினட்டாக அந்த புவர் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் என்ன பண்ணி தான் ஆகணும், ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்போது அப்கமிங் டேஸ் எல்லாம் இங்கே ரேஞ்சிலேயே வச்சு செய்ய போகிறானுங்க. 52,000லேருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்கே 50லாம் வரக்கூடாது. ஓகே, இங்கேருந்து டேர்ன் ஆனால் நல்லாயிருக்கும். அதான் ரொம்ப பெரிய ரேஞ்சாக அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து டெய்லி கான்டெக்ட்லாம் கிளாரிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீக்லினும் போது ரீசெண்டாக இருந்த அந்த பர்டிகுலர் டிமாண்டையும் அவங்க என்ன பண்ணி விட்டாங்க, கிளியர் பண்ணி விட்டாங்க. தெரியுதுங்களா இந்த பிளேஸ்? ஸோ இதுக்கு கீழே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிங்க பாருங்க. கரெக்டாக தெரியுதுங்களா? ஓகே, இது ஒன்றும் டீட்டெயில்டு கான்டெக்ஸ்டாக நீங்கள் டெய்லியில் பார்க்கணும், உங்களுக்கு புரியும். இப்போ நீ தானே ஒரு நாள் தானே கீழே இறங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேலன்ஸில் கீழே வந்திருக்கக்கூடாது, வந்துட்டாங்க. ஓகே ஃபைன். பட் ஆனால் உங்களுக்கு வந்தாலும் இது ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணல மார்க்கெட். அப்படியே ட்ரெண்டிங்காகவே இருக்கிறதுனால டெஃபினட்டாக
அவ்வளோ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட்லாம் கிடையாது. அதனால வந்து இங்க ட்ரெண்டியா வந்ததால அப்படியே கன்டின்யூ பண்ணி போயிடும்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு இதுக்காக என்ன சொல்றது எக்ஸாம்பிள், நீங்க இந்த ஃபிபனாச்சிலாம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. மார்க்கெட் வந்து எவ்வளோ ஒரு 50% வந்திருக்காங்க. இந்த ஹைலேருந்து இந்த லோலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா 50% இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு பார்த்தீங்கன்னா 50% அவங்க ஃபேர் ப்ரைஸ்க்கு வந்திருக்காங்க. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அந்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்தா. ஓகே. ட்ரேடராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கரெக்ஷன். ஓகேங்களா. ஒரு இப்போதான் மார்க்கெட் புதுசாக வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது இன்னும் பெருசாக மார்க்கெட் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி கான்டெக்ட்ல டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இப்போ டெய்லி கான்டெக்ட் பார்க்கும்பொழுது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பர்டிகுலர் எஸ்டர்டே உடைய அந்த ஐ மீன் டே பிஃபோர் டே உடைய ப்ரொஃபைல் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் செல்லிங்காக இல்லை. ஆனால் அதே சேமில் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் ஆக்ஷன் வந்து மார்க்கெட் கொடுக்கல. எனக்கு ஸ்டாப் ஆக்ஷன் கொடுக்கல. அப்போ எனக்கு வந்து இன்னும் டவுன் சைடுக்கு தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் வி கேன் பிலீவ் இந்த இடத்துல ரியாக்டிவே கொஞ்சம் பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அவங்க கேப் டவுன் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே கை வச்சா கட்டாயம் நெக்ஸ்ட் டே வந்து இப்போ இங்கே எங்கன்னா ஓப்பன் கொடுத்தாங்கன்னா கட்டாயம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கல்ல எல்லாரும் போய். அதனால ஓவர் நைட்டில் அவங்க வந்து கேப் டவுனா அதான் குளோபல் மார்க்கெட்டை கொடுத்து வச்சிருக்கோமே. நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுன்னா கிஃப்ட் நிஃப்டியில் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நம்ம நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் அங்கங்கே அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பர்டிகுலர் டெய்லை வந்து கிளியர் பண்ணக்கூடாது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பர்டிகுலர் டெய்லியும் என்ன பண்ணாங்க, ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க. எல்லாத்தையும் ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. என்ன பண்ணுறது கிளியர் பண்ணி வரல, ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ ஜம்ப் பண்ணி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நல்லா கவனிங்க, ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த பிலோவில் பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி 2 டிபிஓ லோ வச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி ஏ பீரியட்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு 2 டிபிஓ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இது வந்து என்னென்னா கொஞ்சம் அனாமத்தான இடம் தான். ஒரு ப்ராப்பரான ஒரு ஜோனில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணல, பார்க் ஆகலை. ஓகேங்களா. ப்ராப்பரான ஒரு ஜோன் அது பார்க் ஆகலை. இங்கேருந்து அது என்ன இடம், ஒரு கேப் அப்பில் போன இடம் தெரியுதுங்களா. இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு 22 நவம்பர்லேருந்து 25 நவம்பருக்கு வீக்கெண்டில் ஃப்ரைடே மண்டே அன்னைக்கு அப்படியே கேப் அப் பண்ணி போன இடம் தெரியுதுங்களா. இப்போ அந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேப்பில் தான் வந்து இங்கே அனாமலிஸாக அவங்க கிளியர் பண்ண. இந்த அனாமலிஸ் தான் நம்ம இங்கே வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணிப்பேன் தெரியுதுங்களா. இந்த அனாமலி தான் இது. இந்த இடம் தான் உங்களுக்கு மார்க் பண்ணி. ஓகே. அது இன்னும் டீப்பான நீங்கள் பார்க்கணும். பட் அது நமக்கு அது வந்து அவ்வளோ 51,500 நம்ம 51,500 கரெக்டாக ரவுண்ட் நம்பர் கிட்ட தான் அவங்க வந்து ரிவர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போது இன்னியோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு என்னது பிபிஓசி ப்ரொஃபைல் தானே இன்னைக்கு 1 2 3 4 4 + 5. ஆமாம், இன்னைக்கு பிபிஓசி ப்ரொஃபைல் தான் வச்சுருக்காங்க. அப்போ இன்னியோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரைட் பண்ணோம். ஓகேங்களா. இப்போ என்னென்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நம்மளுடைய ஃப்ளோ என்ன, லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை எது, லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் எது, நேற்று மார்க்கெட்டு இங்கே இருந்துச்சு, அதுக்கு லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட் இது, லேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்ளை இது. இப்போ இதை தாண்டிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் இதுக்கு ஓகே, இதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன, இந்த இடத்துல அவங்க ஸ்டே பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அவங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவாங்களா, நியூ வே கிரியேட் பண்ணுவாங்களா. ஓகே, நியூ வே அவங்க கிரியேட் பண்ணும். அப்போ நியூ வே கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எதுல ஆரம்பிக்கும், பேலன்ஸ் இம்பேலன்ஸ் பேலன்ஸ், இப்படி தான் ஆரம்பிக்கணும்ல. அப்போ அங்கே ஜம்ப் பண்ணி வந்துட்டாங்க, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ரொஃபைலாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு, பிபிஓசி ப்ரொஃபைல அமைஞ்சிருக்கு. கிளியருங்களா. எந்த பிளேஸ்ல அது கிளியர் ஆயிருக்கு, கரெக்டாக அனாமலி பிளேஸ்ல தான் அது கிளியர் ஆயிருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ஃப்ரெஷ் கான்டெக்ஸ்டா என்ன பண்ணோம், இந்த இன்னியோட ப்ரொஃபைலை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. இன்னியோட ப்ரொஃபைலை மட்டுமே பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடம் உங்களுக்கு ஒரு டெய்ல். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இ பீரியட் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு ரேலி. இப்போ இ பீரியட், இப்போ இங்க இருந்து மார்க்கெட் இ பீரியட் போயிட்டு இப்படி உள்ள வந்துருக்கணும், டெஃபினட்டா என்ன பண்ணிருக்கணும், இங்க கிளியர் பண்ணிருக்கணும். பண்ண விடாம இங்க டேர்ன் பண்றாங்க. அப்போ என்ன அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பையர்ஸ் வந்து
ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. புரிஞ்சிச்சுங்களா? அப்போ இனிஷியல் ஒரு 2.5 மணி நேரம் பேலன்ஸ் பண்ணி அந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் இனிஷியேட்டிவ் கொடுத்து திரும்பவும் அந்த இனிஷியேட்டிவ்ல இருந்து பேலன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெஸ்ட் பண்ண பிறகு எனக்கு இந்த ஹையை கிளியர் பண்ணா ஃபர்தரா என்ன பண்ண அர்த்தம், கண்டினியூ ஆக போகுதுன்னு புரியுது, கிளாரிட்டி கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு கான்டெக்ட்டும் போது எக்ஸாக்டா அந்த ஐபியோட ஹைல தான் மார்க்கெட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ எனக்கு தேவையானது என்னன்னா ஒரு ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் இல்லை எனக்கு இன்னைக்கு. இல்லாத என்னது ஓடிஎஃப் ரெஃபரன்ஸ் இல்லை, ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ். ஸ்மார்ட் மணி ரெஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த லோயர் ப்ரைஸை அவங்க என்னவா எடுத்துக்கிறாங்க, ஃபேர் ப்ரைஸாக எடுத்துட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நமக்கு இம்மிடியட் ரெஃபரன்ஸாக இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது இந்த டெய்ல் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ். மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது இனிஷியலாக கேப் டவுனுக்கு அப்புறம் கிரியேட் ஆன ஒரு பேலன்ஸு. அந்த பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் போயிட்டு திரும்ப அந்த பேலன்ஸ்க்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டையும் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ இந்த டெய்ல் லோ, அப்புறம் இங்கேருந்து அவங்க திரும்பவும் செல்லிங் ப்ரெஷரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணணும், ஓவர் கம்பல். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன எதிர்பார்க்கணும், இந்த இடத்துல அவங்க அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை நம்ம எதிர்பார்க்கணும். புரிஞ்சிச்சிங்களா? கிளாரிட்டி கிடைச்சிச்சா? இதுதான் இப்போதைக்கு இருக்க கான்டெக்ட். ஓகேங்களா? இது நடந்ததுன்னா அகைன் மார்க்கெட் நமக்கு இந்த பேலன்ஸ்க்கு போயிடும். வேற எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இப்போ ஃப்ரெஷ் ஃப்ளோ, ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளோவில் மார்க்கெட்டு ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க கரெக்ஷனே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நல்லா 300 பாயிண்ட்ஸ் டவுன்னு கரெக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த டெய்லை பிரேக் பண்ணி பிலோவில் போகிறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க பிக் கரெக்ஷன் போயிடுவாங்க. புரிஞ்சிச்சிங்களா? பிக் கரெக்ஷன் போகிறாங்கன்னா எந்த இடத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக போயிடுவாங்க. அதெல்லாம் அவங்களாம் யோசிக்காது மார்க்கெட். அவங்க மாதிரி போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு 51,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் அது வந்துடும் 51,000. இப்போதைக்கு 51,000 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இன்னொரு லோ வந்து மார்க்கெட் வந்து கிளியர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது, 51,000 இருக்குது. புரிஞ்சிச்சிங்களா? கிளாரிட்டியாக இருக்கா இப்போ உங்களுக்கு? ஓகே, அழகாக அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணாங்க. இங்கே வந்து 50,000 லோவாக வச்சுருக்கான், இங்கே 54,000 ஹையாக வச்சுருக்கான். பொறுமையாக அந்த வேலையை முடிச்சுட்டு அழகாக வந்து 4,000 பாயிண்ட் ரேஞ்சு, 4,000 பாயிண்ட் ரேஞ்செல்லாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸாலலாம் வந்து அதான் சொல்கிறேன். ஒரு பக்கம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் ஆகிறாங்கன்னு கவர்மெண்ட் கவலைப்படுற மாதிரி கவலைப்படுவாங்க. ஆனால் ஒரு சப்போர்ட்டாக நமக்குலாம் பண்ண மாட்டாங்க. என்ன கணக்கில் எவ்வளோ பாயிண்ட் இன்னைக்கு. அப்போ பேங்க் நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட் கேப் டவுன், 52,300 உங்களுக்கு 600 300 ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிட்ட, 600 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன். நிஃப்டியில் 300 பாயிண்ட்ஸ் கேப். ஓகே, அப்போ கேப் டவுனுக்கு அப்புறம் கேப் டவுன்றது ஒரு இம்பேலன்ஸ் தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. இந்த டேல அவங்க கிளியராக கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? அவங்களால ஏன் கான்ஃபிடன்ஸ் கொடுக்க முடியல, இங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் போய் இங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் டைமில் அவங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா ஓவர் நைட் சென்டிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி ஹெல்ப் பண்ணுறது தான். ஓகே, ரியல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு 3:30 மணிக்கு மேலே ஆக்சஸ் கிடையாது. கிஃப்ட் நிஃப்டியில் இருக்கிறவங்களுக்கு மிட் நைட்டில் ஆக்சஸ் இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஓகே, இதுதான் உங்களுக்கு இங்கே ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நிஃப்டியில் பார்ப்போம். இப்போ நிஃப்டிலையும் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் இந்த ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணிக்கக்கூடாது, இந்த ரெஃபரன்ஸ் கிளியர் பண்ணிக்கூடாது. டைரெக்டாக கேப் டவுனால உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட நிஃப்டியில் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டட் லோ வந்து நியராகவே இருக்குது. எங்கே 23,800 அந்த இடத்துல நியராகவே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி பிபிஓசி ப்ரொஃபைல். ஸோ பிபிஓசி ப்ரொஃபைல்னாலே உங்களுக்கு என்ன தெரியும், பிபிஓசி ரூலை ஃபாலோ பண்ணணும். அப்போது பேங்க் நிஃப்டிலையும் பிபிஓசி ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு. அலாங் வித் இந்த ரெஃபரன்ஸ் நம்ம நோட் பண்ண இந்த ரெஃபரன்ஸோடு சேர்த்து பிபிஓசி கான்செப்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அட் சேம் டைம் நிஃப்டிலையும் உங்களுக்கு பிபிஓசி, நிஃப்டியில் உங்களுக்கு எதுவுமே ரியாக்டே இல்லை, அப்படியே
பிடிச்சி அழுத்திட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கே இல்லை. இது என்னன்னா ஓப்பன் அங்கே பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆயிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு ஓப்பனை கிராஸ் பண்ணி ஆக்ஷன் போயிட்டு வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஒரு ஃப்ளோ, ஆக்ஷன் ஃப்ளோ வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே உங்களுக்கு ஒரு தடையுமே இல்லை. ஓப்பன், கீழே, இங்கே ரியாக்ட். அப்போ இந்த ஏ பீரியடோட பாதியிலேயே மார்க்கெட் நிறுத்தியாச்சு. தெரியுதுங்களா? ஏ பீரியடான பாதியிலேயே மார்க்கெட்டை நிறுத்தியாச்சு. 24,000. ஓகே, அப்போ அவங்க 24,000 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்காங்க. எதில்? ஃபியூச்சரில். பட் ஆனால் ஸ்பாட்டில் கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரியே முடிச்சிருக்காங்க. 24,000 வச்சு எக்ஸ்பைரியை முடிச்சிருக்காங்க. லெட் சி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு நிஃப்டியில் எந்த கிளாரிட்டியும் இல்லை. ஒழுங்காக நம்ம பிபிஓசி ரூலை மட்டுமே நாளைக்கு ஃபாலோ பண்ணி என்ன பண்ணோம், நாளைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் டைரக்ஷன் போகுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அவங்க செல்லிங் டெய்லாகவும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல பையிங் டெய்லாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ரெஃபரன்ஸ். இந்த 3 ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ப்ராப்பராக கண்டினியூ ஆகும், ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னும் போது ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் ட்ரெண்ட் ஆகும்போது அகெயின் மார்க்கெட்டு ப்ரீவியஸோடைய பேலன்ஸ்க்கு போகும். அப்படி இல்லைன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த 23,800. இது 2 தான் இம்மிடியட்டாக இருக்குது. கிளியருங்களா? இதை தவிர உங்களுக்கு லோவில் வந்து ஏதாவது பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா நீங்களே பாருங்கள் எங்கே பாயிண்ட் இருக்குன்னு. இன்னொரு 400 பாயிண்ட் ஓடுறோம். ஓகே, அப்போது ஸ்விங் லோ, ஸ்விங் லோலேருந்து ஹை போயிட்டு இங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்விங் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, கீழே தான் வராங்க. தெரியுதுங்களா? கிளியர்? புரியுதுங்களா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு? பட் ஆனால் ஆக்ஷனாக பார்க்குறோம். ஆக்ஷனாக பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஆக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஓவர் நைட் சென்டிமெண்ட்டில் தான் இதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கிறவங்களாம் இப்போ எங்கே வந்து நிற்பாங்க, இந்த இடத்துல இப்போது திரும்பவும் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதையும் இவங்க கிராஸ் பண்ணாங்கன்னா கட்டாயம் இந்த பேலன்ஸுக்கு தான் வர முடியும். ஓகேங்களா? அப்போது இன்ட்ராடே பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ரெஃபரன்ஸ் என்னது, பிபிஓசி ரெஃபரன்ஸ் ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல செல்லிங் டெயில், இங்கே பையிங் டெயில் இருக்குது. இதுக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணால் இமிடியட் பேலன்ஸாக இந்த பேலன்ஸ் இருக்கும். இதுக்கு பிலோவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணால் இந்த 23,800 நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். பண்ணலைன்னா டைரெக்டாக உங்களுக்கு 400. அப்படியே ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஆக்ஷன் ஃபாலோ பண்ண எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.